அப்படி மேக் நைஸ் ஐடியா. சரி ஆகிட்டா. சரி, இப்போ வலையை வச்சு டக்கு டக்குன்னு போட்டுரு. அதில் தண்ணி போதான் பார்த்துட்டு அதில் ஒரு கல் வச்சிடணுண்டா, 5 இருக்கணும் ஐயா. அதில் அங்கே தண்ணி போதான் பார்த்துட்டு அங்கே ஒரு தலைக்கல் எப்படியும் வைக்கணும், உடஞ்சக்கல் 5 வைக்கணும். 4 வச்சுருக்குல்ல, இப்போ இங்கே 4 வந்துடுமா? அங்கேயே ஒரு கல் வைக்கணும், தலைக்கல். சரியா? இப்போ இந்த ஜாலியை வை. இந்த ஜாலியை அடைச்சிட்டியாப்பா அங்கே? அப்போ இதே அடைச்சிட்டு அப்படியே சாந்த போட்டுரு. புரிஞ்சுட்டா? இப்போ அழகாக வந்துட்டா. ஏன்னா இது ஏன் அளக்க சொன்னேன்னு சொல்லு. அங்கே வந்து நீளமாக இருக்குது, இங்கே கட்டையாக இருக்குது. என்ன ஏன் இந்த வாசல் நேரம் தான் நம்ம பிடிக்க முடியும். கெட்டையிலே நான் பார்க்காம விட்டுட்டேன். கெட்டுனாம்ல, கெட்டையிலே பார்க்காம விட்டேன். தலையில் கண்மையை தடவுனா சப்புன்னு பிடிக்குமாடா? முடியும். கண்மையை தடவுனா ஒரு முடியும் ஒட்டிக்குமோ? கண்மையை தடவுனா ஏன் தலை அப்படி ஒட்டுது? அப்போ கல்லை வச்சுறேன் அங்கே போல ஒரு ஓடு, இந்த ஓட்டை வச்சுறேன்டா. ஓட்டை இந்த ஓட்டை பிச்சு வையண்டா. இதில் பாதியாவோட அங்கேயும் இங்கேயும் அப்படி வச்சுருக்கேன். பாதியாக உடச்சிரு ஓடை. இப்போ இது கட்டினோன்னே பார்க்க அழகாக இருக்குது பார்த்தியாடா. இது கட்டினோன்னே பார்க்க அழகாக இருக்குது. 100 பேர் வருவாங்க பால் காய்ச்ச. இந்த பைப்பெல்லாம் நாளைக்கு சிமெண்ட்டை போட்டு மூடிடணும்டா. பைப்பை அங்கே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த சைடு அவனும். நம்ம தண்ணி இங்கே வராதுல்லடா. தண்ணி அரமண்டுக்கா. அப்போ இந்த தாளை வச்சு ஒட்டிக்க. அங்கே இந்த தாள் சருகத்தாள் கிழிச்சி வச்சு பாரு. அதை கிழிச்சி சுற்றி வச்சு பாருங்க. சருகத்தாள்னா ஒட்டிக்கிடும். சருகத்தாள் கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கா. நான் ஷூட்டிங் எடுங்க. உன் முகத்தை காட்டாத, அதை மட்டும் அப்படி மேக்கோடிக்கு வந்து இங்கே காட்டுடா. சருகத்தால் சுற்றுது. அதை எப்படி சுற்ற? பைப்பை எடுத்துட்டியோ? பைப்பில் சுற்றுதியோ? சுற்ற வருதா? சரி, அப்படியே நைஸாக வச்சுட்டு சாந்த போட்டோன்னா ஒட்டிக்கும். இந்த சருகத்தால் இங்கே பறக்கு வரும். வருதாடா. அப்படி கீழே வச்சே அது மேலே போட்டுருடா. சுற்றினா நிற்காது. ஏடா கீழே வச்சே சுற்றினா நிற்காது. சுற்றி கெட்டிருதியால் அது. ரொம்ப மேலே தள்ளி வைக்காத. பார்த்துக்கோ அந்த தண்ணி எங்கே போகணும். அப்படி கெட்டுனா நிற்குமா? அப்படி சுற்றி இங்கே தண்ணி முன்னாடி சருகத்தால் வைக்கல. சரி வேண்டாம், முன்னால் சருகத்தால் வைக்காத. வேண்டாம். அது எப்படிடா எடுக்க முடியும்? எடுத்துடலாமா? பிளேடை வச்சு எடுத்துடலாமா? சரி, அப்படி வையப்போ. கொடுக்கையில அப்படி தானே கொடுக்கான். முன்னால் உள்ள சிமெண்ட்டை எடுத்துக்கோ. சிமெண்ட் ஒட்டிடுறாங்க. சரி, இப்படி வச்சிரு. அந்த அளவுக்கு பார்த்துக்கோ. அங்கே ஜாலி வச்சுருக்க பிறகு அதே வேலை வருதா? அதான் தரையை ஒட்டி வையேன். சளிப்பு, அந்த சளிப்போட வால் வந்து தரையை ஒட்டி கேப்பில் வைடா.
அப்படி வை. அப்படியே சாந்த போட்டுறேன் டக்குன்னு. அப்படி வச்சுக்கிட்டு சாந்த போடு. போட்டுக்கோ, முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் போடு. அதே அளவுக்கு வந்துட்டாடா, அங்கே வச்சுருக்கல அதே அளவுக்கு. வச்சு பார்த்துக்கா, பார்க்க அழகாக இருக்கணும்ல. பார்த்துக்கோ, ஜாலியாக வச்சு பார்த்துக்கோ. கொஞ்சம் வெளியே வருவோம், கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டா. இல்லை, ஒட்டியே வச்சிரு. இதில் எப்படி வச்சுக்க அதே போல் வச்சிரு. ஓரளவுக்கு வை. சரி சரி, இதே போல் இங்கே மட்டும் வச்சிரு போதும். அது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்போ சாந்த வச்சிரு. அங்கே உள்ள சாந்த அள்ளிடு. சருவத்தால் எடுக்கணும். அப்போ நாளைக்கு கத்தரி வந்துடுமா? சரி, கத்தியை வச்சு, கத்தி இருக்குது ஒரு கத்தி, 5 ரூபா கத்தி. 5 ரூபா கத்தியை வச்சு வெட்டி எடுத்துரும். சரி சரி, ஒரு பிளேடு இருக்குது. அதில் 5 ரூபா ஒரு பிளேடு வாங்கிட வேண்டியது. சளிப்பை மேலே வச்சுக்கடா, உள்ளே சிமிண்டு போயிடும். அப்படி வச்சு வலையை அந்த சைடு வையேன். அப்படி வையேன். அப்படி வச்சா நல்லது. வண்டி கிண்டி ஏறாமல் இருக்குங்க. மிதிச்சு போவோம்ல. அப்படி வச்சிரு. இந்த இதை இப்படி திருப்பி வச்சிரு. உலகத்தில் யாரும் இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. என்னடா உலகத்தில் யூடியூப்லேயும் யாரும் இப்படி உலகத்தில் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி வராமல், ரோட்டிலேருந்து வராமல் இருக்க என்னெல்லாம் பார்க்க வேண்டியது. ஓரளவு காப்பாற்றியாச்சு. என்னடா இப்போ அங்கெல்லாம் நல்ல தண்ணி போகுது. அந்த ஒரு உள்ள ஒரு சளிப்பை உடச்சி விட்டோம் போரு, ஒரு கூட கணக்காக இருக்குதா, அது மட்டும் உடச்சி விடலாம் வச்சுக்கோ, சூப்பராக தண்ணி போகும். அதை அவன் போட்டான் பாரு, சரியில்லை அந்த கொத்தனார். நான் போட்ட சரியாக போடலடா. இதை பூசிட்டு பிறகு பூசியா அப்படி அதை முடிச்சிடுறாங்க. அதே போல் இதையும் வச்சிடேன்டா. இதை வச்சிடேன், காயட்டும். கொஞ்சம் காஞ்ச பிறகு அதுக்கு மேலே போடுனேன். அது கொஞ்சம் காயட்டும். இதை அப்படி வச்சுக்க. அண்ணன் சருத்தால் ஓடுது அண்ணரு ஐயா. அது கொஞ்சம் காயட்டும், அதுக்கு பிறகு வச்சுக்கிடும். இதை வச்சு விட்ரு, அது காயட்டும். சூப்பராக ஆகிட்டுன்னு நல்ல ஐடியா. இருக்கட்டும். அது காயட்டும்டா. அந்த பைப்பு அதே இடத்துல வச்சிரு. இது வச்சிட்டேன்னா ஈஸி, மற்றெல்லாம் அடைச்சிடலாம்.
நாளைக்கு ஓட வச்சு அடைச்சிடலாம். அந்த இதை மட்டும் கரெக்டாக வச்சிரு. அப்படி கெட்டிக்க. அது இது நல்ல ஐடியா தான். சருகத்தால் அப்படி கெட்டி அது இந்த இடம் தானே. அப்படி நேரம் இங்கே வடக்க வரணும். இந்த கம்பு கொஞ்சம் வடக்க நகலணும், பார்த்துக்கோ. இப்போ வை. அங்கே அந்த சைடும் வச்சுப்பார், இந்த கம்பு வச்சு இடம் அந்த சைடும் வச்சுக்கோ. அந்த ஜாலி வைக்க இடம் ஜாலி வச்சு மட்டும் பாரு. இங்கேருந்தே பாரு இதே இடத்துக்கு ஜாலி வருதான்னு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. என்ன சூப்பராக இருக்குங்க. இதை மட்டை கம்பு வச்சு பாரு. இப்போ ஜாலி நெட் டீ to keep it on both sides. The water doesn't come, so like this you have to make this symmetric on both sides and you have to save our house from rain water. இப்படி வச்சு இந்த மழை தண்ணி பார்த்திங்கன்னா 2 சைடையும் சேமாக கட்டணுங்க. எப்படி கட்டுது அதே ஒரு இடத்துல இப்படி ஒரு பைப் வச்சிடணும். அங்கே ஒரு பைப் இங்கே ஒரு பைப்பு जगह का बताना जो पार्क बने इधर आते हैं उसको बंद बचाने के लिए इधर कैसे बनाया ऐसा बनाएगा. रोड साइड से सेम होना चाहिए. ऐसा है. द रोड इज़ वेरी हाई बिफोर दैट इज रन आई मेड इट वेरी हाई. सो दिस मेथडॉलजी वी हैव टू यूज इट to prevent rain water it come from the road. அந்த ரோட்லேருந்து வர தண்ணிக்கு இதை கொஞ்சம் உயரமாக கட்டிட்டு அல்லது மத்தியில் ஒரு டைல்ஸ் இடம் விட்டாச்சு. அங்கேருந்து 3 இன்ச்சு இப்படி விடணும். ஸோ ஈஸா மேக்ஸ் என்ன டேட்டில் இந்த மெஜர்மெண்ட் கொண்டு இடம் இந்த இதை பிக்சராக அதை என்னப்பா ஐயா இந்த இது அந்த 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 இது வச்சுருக்கல்ல டேப்பை பிடிச்சிடாத, அதை அமுக்கிட்டு திறக்கணும். சரியா? அது திறக்கதை பார்த்து திறப்பா. நம்ம பிச்சுட்டா வேகமாக வாங்க முடியாது. பைசா இருந்தால் அன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன் 110 ரூபான்னு. இப்போ எங்கே வைக்கணும்? இப்போ அடி வாங்க போகிறேன் என்கிட்ட. இப்போ எங்கே வைக்கணும்? அதை நீ அடி வாங்க போகிற. இப்போ எனக்கு அங்கேடா வைக்கணும். என்னடா பிள்ளை எங்கடா வைக்கணும் யோசித்து பாரு. என்ன தப்பு பண்ணுன்னு யோசித்து பாரு. என்ன தப்பு பண்ண யோசித்து பாரு. நீனே கண்டுபிடி. திட்டி விடுவேன். அதானே அப்புறம் திட்டுதான். நான் எதுக்கு அப்புறம் வரைஞ்சி என்னத்துக்கு எங்கே கொண்டு வைக்க? இங்கே இடம் விட்டு சமமாக வைக்காதான் சொன்னேன். மத்தியில் இங்கே இது கெட்டுனதை விட்டுரு. பார்த்தியா தப்பு பண்ணுதியா? 3 இன்ச்சு அளந்தியாடா. அப்புறம் அங்கே கொண்டு வைக்க நான் சொன்ன பிறகு அவன் மண்டையில் யார் 3 இன்ச்சு இந்த ஓரத்தில் வைக்கணும். அதுவும் இந்த ஓரத்தில் அங்கேருந்து 3 இன்ச்சு அளந்தியாடா. ஓரத்தில் வை. கொஞ்சம் அன்மங்கண்ணா கட்டிக்கோ. கொஞ்சம் 1 இன்ச்சு சாந்து போடு. இப்போ போடு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. மத்தியில் வருதா? இது நேரம் வருதாடா கோடு? அதையாவது பார்க்கணும்லடா. ஏடா இது நேரம் வருதுலடா, அதையாவது பார்க்கணும். அங்கே எப்படி நேரம் கொண்டு போனேன்? அங்கே நேரம் கொண்டு போனியா? அப்போ இது இங்கே எப்படி வரும்? இது நேரம் தானடா வரணும். அது அங்கே வச்சேன்னா இது நேரம். அதில் மத்தியில் டைல்ஸுக்கு விட்டாச்சு. இப்போ டக்குன்னு போடு. நான் அதை பார்க்கலாம். நீ அங்கே தான் வச்சுருவேன். ஓகே? இப்படி பார்க்காம விட்டு தான் அங்கே பெருசாக அங்கே சின்னதாக கட்டிட்டானோ. புரியுதா? இது 33 அடிடா. அங்கே 11 இங்கே 11 இங்கே 11. புரியுதா? இங்கே 11ன்னா அப்போ அதில் பாதி எவ்வளோ 5.5. இங்கே 5.5 இங்கே 5.5 விட்ருக்கணும். புரியுதா? இப்படி நான் கெட்டையில் இப்படி யோசிக்காமல் விட போய் என்ன வச்சுட்டல, தப்பாக வச்சுட்டல. இப்படி இந்த கடையத்துக்காரன் இதை கட்டிட்டான். புரியுதா? புரிஞ்சுட்டாடா? இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதானே. இப்போ நான் சொல்லலைன்னா கட்டிடுவேன். நீ நினச்சா அதில் கொண்டு கட்டியிருக்கோம்னா அதே போல் இங்கே கட்டணும். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கா? கட்டி முடித்தா சூப்பராக ஆயிருங்க. தண்ணி வராது நம்ம வீட்டுக்குங்க. என்ன சொல்லுத? இது பள்ளமாக இருந்தாலும் கதவை திறக்க முடிஞ்சிட்டா. இனிமே தண்ணி வந்தாலும் இதுக்கு அங்கே போயிருமாடா. இதில் ஒரே ஒரு டைல்ஸு டிசைன் டைல்ஸ் வீட்டில் இருக்குது. போட்டுருவோமாடா ஒன்று? வீட்டுக்குள்ளே இருக்காடா டிசைன் டைல்ஸு? சாமிக்குள்ளே இருக்குது. அதை போடக்கூடாது. காலில் மிதி போடக்கூடாது. வேறு எதோ இருந்தால் போடுவோம். ஒன்று வாங்கி நான் இதுக்கெல்லாம் டைல்ஸ் போடுவோம்ல, அப்போ போடு. இப்போ கம்பு வச்சு பாரு. அந்த கம்பு வச்சுக்கோ. கம்பு வச்சு
நேரம் வருதா? அங்கே விட்டுரு, அங்கே வச்சு இங்கே பார்த்தாச்சு, இங்கே வச்சு இங்கே. ஸோ யூ ஹேவ் டு unseen this, you have to make it unseen this, you have to make it so to make it self complete associated property while you have to consider distance. நேரம் வருதாடா? நேரம் இருக்கணும், அழகாக இருக்கணும். பார்த்து நேரம் வச்சுப்பார் வந்துட்டா பார்க்க அழகாக இருக்கணும். யார் வந்தாலும் ஏப்பா யார் இப்படி பண்ணால் அழகாக இருக்குன்னு சொல்லும். வந்துட்டா பார்த்துக்கோ. அப்படியே வச்சுட்டு நின்றும் பார்த்துக்கடா. கொஞ்சம் வெளியே வந்துடும். அதை அப்படியே வச்சு நின்று பாரு. ஐயா அந்த கம்பை வச்சுட்டு நின்று பாரு. கம்பை வச்சுட்டு அங்கே நின்று பாருடா. கம்பை வச்சுட்டு பாருடா. எடா அதே சொல்லடா. கம்பு வச்சுட்டு அங்கே அதை சொல்லலடா. அந்த கம்பு வச்சுட்டு அங்கே நின்று பாருடா. அங்கே நின்று பாரு. ஏத்தாப்பில் நின்று பாரு. அப்போ தான் கரெக்டாக தெரியும். அங்கே நின்று பாரு. அந்த சைடு நின்று பாருடா. இங்கே வச்சா இங்கே நிற்கணும். அங்கே வச்ச மத்தியில் நின்று அங்கே தள்ளிப்போ. மத்தியில் நின்று பாரு. கொஞ்சம் பின்னாடி போ. கீழே விழுந்துடாத. இப்போ எப்படி இருக்கு பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும். நேரம் இருக்கா? பாரு. அப்படி நின்றுட்டு பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக. கோணலாம் இருக்குல்ல. அப்படி வச்சுட்டு இப்போ நின்று பாரு. எப்படியா you have to keep straightly and you have to stand it and you have to check whether it is coming straightly or not. அதை எப்படி வச்சு ரெண்டும் பார்க்கணும் கரெக்டாக வருதானு. 3 inch you have to leave, 3 inch you have to release and seeing the plastic paper you have to tie up and you have to apply the cement and you have to make a teach jolly net filtration that filtration of net you have to keep it. அதாவது இந்த நெட்டை வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு குட்டி ஜாலி வச்சணும். 15 rupees is to get a small ஜாலி நோன் டு. சரி போதும். சரிடா. இந்த சைடும் அப்போ வச்சு பாரு. அதையும் பாரு. அப்படியும் பார்க்கலாம் அந்த குச்சியை வச்சு. அப்போ அங்கேயும் பாரு. இது ஒரு நல்ல ஐடியா தான். சைஸிங் இந்த ப்ரூம் ஸ்டிக்கு டு மெஷர். சரி. அப்போ இங்கேயே ஒரு குட்டி கம்பு வச்சு பாரு. இங்கே வச்சு இங்கே நின்று பாரு. ஒரு குட்டி கம்பு வச்சுருந்தல்ல. அப்படி வச்சு இங்கே நின்று பாரு. இதை கற்றுக்கோ. இங்கே நின்று பாருடா. அங்கே மத்தியில் நின்று பாரு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும். இங்கே தள்ளி நின்று தெரியுதா? நேரம் வந்துட்டாடா. அப்படி நேரம்னு பார்த்தா தான் தெரியுது. சரி மேக்கட் ட்ரையாங்குலர் ஃபார்ம். இவன் கரெக்டாக இருக்கா? ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டு மேக்ஸு கேன் யூஸ் இட். கணக்குலேருந்து நேர்கோடு வேணும். ஏதாவது ஸ்ட்ரெயிட் கேட்டு யூஸ் வேறு போய்கோடு. சரி ஸ்டிக்கெட்டு கேட்டு யூஸ் இந்த மேக்ஸ். ஓகே 3 inch you have to get a equal distance you have to keep it symmetric you can on both side. அவதியா இப்போ கரெக்டாக ஆகிட்டா? இப்போ இல்லை 4 செங்கல் கரெக்டாக ஆகிடும். ஒட்டி வச்சாலும் கரெக்டாக. ரொம்ப வித்தியாசம் தெரியாதுலடா. இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்கா. இப்போ அதை பார்த்தா ஒன்றும் தெரியாது. இல்லை 4 கல் இங்கே 4 அழகாக வச்சிடலாம். ரைட்டா? கொஞ்சம் நெருக்கி வச்சிடலாங்க. அங்கே ஒரு டைல்ஸ் விட்டுருவோம். என்ன அங்கே உடஞ்ச டைல்ஸ் நிறையா வச்சுருக்கான். உடஞ்ச டைல்ஸு அதில் ஒரு இதோ உடஞ்சதோ உடச்சி வச்சிரும். டிஃபன் அட்ஜஸ்ட்மெண்ட். அது என்ன வைக்க? கல்லா? சரி என்னத்தையா வை. எல்லாத்தையும் அடைச்சிடும். ஒன்றும் தெரியாமல் சுத்தமாக வலையே தெரியாமல் அடைச்சிடுடா கடைசியில். அதில் இந்த கைப்பிடி மட்டும் தெரியாமல் அடைக்கியா? வலை தெரியாமல் அடைக்க முடியாதோ? வலை தெரியாமல் அடைக்க முடியாதுல்ல. அடைச்சிடலாமா? அப்போ அடைச்சிடேன். வலை மட்டும் தெரியுதாப்பில் இருக்கட்டும். மற்ற அடைச்சிடலாமான்ட்டு. ஏன்னா பிளாஸ்டிக் வெயிலில் கிடக்கும், இலகும். சொல்லுத புரியுதாடா? அதை வந்து இப்போ சிமெண்ட்டை வச்சு அடைச்சிட்டா அந்த வெயிலில் இலகாது. புரிஞ்சுட்டா? அதனால் அதை அடைச்சிட்டா நல்லது. ஆனால் வலையில் போயிடாமல் வலையில் மூடிக்கோ. அதை கையை வச்சு மூடிக்க. வலையை எல்லாம் தகரத்தை வச்சா மூடிக்க.
நாளைக்கு 1 மணிக்கு சோறு வாங்க போகணுண்டா, பைசா வேறு இல்லை. நாளைக்கு சோறு ஊறுகாதான். ஆ, சோறு ஊறுகாதான் நாளைக்கு. அரிசி வாங்கிட்டு வந்துட்டல்ல, சோறை பொங்கிடணும். ஊறுகாய் வச்சு சாப்பிட நல்லதாக இருக்கும். இன்னும் பெராட்டி ஒரு உலக்கு பொங்கணும். அரிசி வாங்கிட்டு வந்துட்டல்ல, வேற வச்சு அந்த ஊறுகாய் இருக்குல்ல, அதை சாப்பிட வேண்டியது. இப்போ சூப்பராக பண்ணிட்டியா? அங்கேயே அப்படியே அடைச்சிடேன்டா. அங்கே அடைச்சிட்டு இதில் நெளிச்சு போட்டுரு. நெளிவு போடணும் இந்த இடத்துல. அங்கே கல் நாளைக்கு வைக்கணும்ல, நெளிவு போட்டுரு. இன்னும் கொஞ்சம் அடைக்க வேண்டியிருக்கோ? அதான் நெளிவு வச்சிரு. இந்த சைடும் கொஞ்சம் வை. இந்த சைடு நாளைக்குன்னா காஞ்சிடும். என்னடா அப்படி வலை மட்டும் தெரிதாப்பில் வச்சிடறேன். ஏன்னா வெயிலில் கிடந்தா பிளாஸ்டிக் இலகும், எவனை உருவிட்டு போனாலும் போயிடும். இந்த பைப்பு தெரியுதா, பூரா சிமெண்ட் வச்சு அடைக்கணும்டா. வெயிலில் கிடக்கு. இப்போ எப்படி அடைச்ச? பெரிய பைப்பு தானே அது. எம்சண்டு லேசாக சலிச்சிட்டு அந்த சிமெண்டை வச்சு அடைக்கணும். புரியுதா? சலிப்பு வேணுமே, குட்டி சலிப்பு கிடைக்குமாடா? விலை தருவாங்களா? 100 ரூபா வாங்கிட்டு அதை வச்சு சலிக்கலாமாடா? ஒரு 100 ரூபாய்க்கு வெட்டி தர மாட்டானுவளே, எப்படி வெட்டி தருவானோ? சரி, எப்படி தருவான்? ஒரு ரோல்லாம் தருவான். இந்த மண்ணை சலிச்சு அந்த அதில் பூசணுண்டா. சலிச்சு அந்த பைப்பு இருக்காரு, அந்த பைப்பில் வெடிச்சிடும். இதே போல் பூசணுங்க. எவனையும் எடுத்துகிட்டு போமண்ணா வெட்டி. பைசா வந்தோடனே அவன்கிட்ட சொல்லிடு. இன்றைக்கி அந்த கொத்தனார்கிட்ட கூட ஒரு கையால் பாருண்டா. அப்படியே ஆள் வரலன்னா இவரை கூப்பிட்டுருவோமா? தூக்க தானே. என்ன இங்கே வந்தார்ல, அவர் வருவார்ல, அவர் எங்கள் சொந்தம் தானே. இந்த நாயை விரட்டி விடுவோம். இந்த நாய் படுத்து கிடக்கட்டுமாண்டா? அது அந்த வாசல்லே கிடக்கட்டுமா? ஐயோ பாவம். சிமெண்ட்டு போனால் பூச்சிக்கிடும். அது ஒன்று தான் காவலுக்கு கிடக்கு. அதான் நிறைய பேரும் பயந்துட்டு கிடக்கானுவ. நாய் இருக்கும் பயந்தானே. நேற்று ஒரு நாய் பார்க்கணும். என் மாரியம்மா வாயை கட்டு பண்ணி பின்னால் வந்து கவிட்டுட. ஐயா அப்படி கவுது. பின்னால் வந்து கவுமா நாய்? அப்புறம் எப்படி கவிச்சு நேற்று? நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா குலைச்சதா மறையத்தா வாயை அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா பின்னால் வந்து கவிட்டு. நல்ல வேலை என் காலில் பட